அமைதியாக இருக்கிறார். சிறுமி தாயார் கண்ணீர் கேள்வி. உடனே ரியாக்ட் செய்த சிஎம் விஜய். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கண்ணம்பாளையம் என்ற பகுதியில் 10 வயது சிறுமியின் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விளையாட சென்ற சிறுமியின் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை கார்த்திக் மற்றும் மோகன் என 2 பேரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உயிரிழந்த குழந்தையின் தாய் கண்ணீருடன் கூறுகையில், இந்த கொடூரம் நடந்து இத்தனை நாளாகியும் தமிழக முதலமைச்சர் விஜய் இதுவரை எங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை. ஒரு கண்டன அறிக்கை கூட வெளியிடவில்லை. என் மகளின் மரணத்தில் முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன் என்று புரியவில்லை என கேள்வி எழுப்பினார். பெண்களின் பாதுகாப்பு குறித்தோ விழிப்புணர்வு குறித்தோ கூட அவர் இன்னும் வாய் திறக்கவில்லை. எங்களுக்கு தகுந்த நீதி கிடைக்க முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிறுமியின் உயிரிழப்பு காரணமாக இருந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும் என தெரிவித்துள்ளார். தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள பதிவில், கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தங்களுக்கு உயிருக்கு உயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தை சார்ந்த சொந்தங்களுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செயல்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.